பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமம் நம்மை ஆட்சிப்பதாக. ஆமேன். இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் 312வது ஞானப்பாடலை பாடுவோம். ஞானப்பாடலின் 312 ராக்கால பெத்லகேம் மேய்ப்பர்கள் தம் மந்தையை காத்தனர், கர்த்தாவின் தூதன் இறங்க விண்ஜோதி கண்டனர் என்ற 312வது ஞானப்பாடலின் 6 கவிகளையும் பாடுவோம். Rakala Bethlehem meய்ப்பர்கள் தம் மந்தை காத்தனர், கர்த்தாவின் தூதன் இறங்க விண்ஜோதி கண்டனர். அவர்கள் அச்சம் கொள்ளவும் விண்தூதன் எல்லோருக்கும் சந்தோஷமும் நற்செய்தி கூறுவே. தாவீதின் வம்சம் ஊரிலும் கிறிஸ்து நாதனாம், பூலோகத்தார்க்கு இரட்சகர் இன்றைக்கு பிறந்தார். இதும் அடையாளமாம் உன்னதர் மீதுமே, கர்த்தர் பொதிந்த கோலமாய் அப்பலனை காண்பீர். என்றுரைத்தான் அச்சமமே விண்ணோராம் கூட்டத்தார், அத்தூதனோடு தோன்றி கர்த்தாவை போற்றினார். உன்னதத்தில் ஆண்டவர் நீர் மேன்மையடைவீர், பூமியில் சமாதானமும் நல்லோர்க்கு ஈகுமே. பூரண சர்க்குணமும் மகா தயவுமுள்ள பராபரனே, எங்கள் ஆண்டவரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, தேவரீர் பாவிகளிடம் அன்பு கொண்டு உம்முடைய ஒன்றான குமாரனை இவ்வுலகில் மெய்யான மனிதனாக பிறக்க செய்ததற்காக உம்மை துதிக்கும்படி இங்கே கூடியிருக்கிறோம். நாங்கள் அந்த பரம அன்பை உணர்ந்தவர்களாய் உம்மை முழு மனதுடன் புகழ்ந்து மகிமைப்படுத்தவும், அதை பற்றிய நற்செய்தியை கவனமாய் கேட்கவும் பரிசுத்த ஆவியானவரை கொண்டு எங்களுக்கு துணை செய்தருளும். எங்கள் ரட்சிப்புக்கு காரணமாகிய கர்த்தாவே, நாங்கள் உமது ஆளுகையின் கீழ் வாழ்ந்து அதனால் களி கூர்ந்து மகிழும் பாக்கியத்தை அடையும்படி உமது நாமத்தின் மகத்துவத்தை இன்று எங்களுக்கு வெளிப்படுத்தியுள்ளோம் சுவாமி. ஆமேன். நாம் தொடர்ந்து ஆண்டவரை நாம் மையப்படும்படி 308வது பாடலை பாடுவோம். ஞானப்பாடல் 308வது பாடலை பாடுவோம். கிறிஸ்தோரே எல்லோரும் களி கூர்ந்து பாடி பெத்லகேம் ஊருக்கு வாருங்கள், தூதரின் ராஜா மீட்பராய் பிறந்தார் என்ற 308வது ஞானப்பாடலை பாடுவோம். கிறிஸ்தோரே எல்லோரும் களி கூர்ந்து பாடி பெத்லகேம் ஊருக்கு வாருங்கள், தூதரின் ராஜா மீட்பராய் பிறந்தார். Amen.
இந்த நாளுக்குரிய ஆரம்ப கீதத்தை நாம் மாறி மாறி பாடுவோம். இதோ உங்களுக்கு பெரிய சந்தோஷத்தை அறிவிக்கிறேன், அது எல்லா ஜனத்துக்கும் வரப்போகிறது. உங்களுக்கென்று ரட்சகர் பிறந்தார், அல்லேலூயா. கர்த்தராகிய கிறிஸ்து தாவீதின் ஊரிலே பிறந்தார், அல்லேலூயா. கர்த்தரை கெம்பீரித்து பாடுங்கள், நம்முடைய இரட்சிப்பின் கண்மலையை சங்கீதம் பண்ண கடவோம், வாருங்கள். உன்னதங்களில் இருக்கிற பிராபனுக்கு மகிமை உண்டாவதாக, பூமியிலே சமாதானமும் மனிதன் பேரிலே பிரியமும் உண்டாவதாக. கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக. பிரார்த்தனை செய்வோமாக. அன்புள்ள கர்த்தராகிய பராபரனே, தேவரீர் ஆசீர்வாதம் நிறைந்த இந்த ராத்திரியில் எங்கள் ரட்சகர் பிறந்த நாளே உலகத்துக்கு வெளிச்சத்தை உதிக்க பண்ணினதுக்கு உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். இவர் எங்கள் வெளிச்சமாயிருக்கிறதுனால் நாங்களும் இம்மையிலே வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் இருக்கவோ, மறுமையிலே அவருடைய மகிமையின் ஜோதியை தரிசித்து நித்திய சந்தோஷம் உள்ளவர்களாய் உம்மை ஸ்தோத்திரிக்க எங்களுக்கு கிருபை செய்தல்ல வேண்டும் என்று உமது நேசகுமாராக எங்கள் நாதர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மை வேண்டி கொள்ளுகிறோம் சுவாமி. வேத சரித்திரங்களை வாசிக்க கவனமாக கேட்போம். ஏசாயாவின் காலத்துக்கு முன்பு உரைக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றிய சில தீர்க்க தரிசனங்கள்.
நமது பராபரனாகிய கர்த்தர் உலகத் தோற்றம் முதற்கொண்டு மனுபுத்திரரை வழிநடத்தி பூர்வத்தில் அநேகந்தரமும் பற்பல வகைகளினாலும் அவர்களுக்கு திருவாக்குரலினார். நமது ஆதித்தாய் தகப்பனாகிய ஆதாமும் ஏவாளும் பராபரனாகிய கர்த்தரை விட்டு பாவத்தில் விழுந்த பின் பரதீசிலிருந்து துரத்தி விடப்பட்டதற்கு முன்னே மன உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மகா கிருபையும் உண்மையும் உள்ள பராபரனாகிய கர்த்தர் அவர்கள் நடக்கப் போகிற நிர்பந்த வழியில் அவர்களை ஆற்றி தேற்றும்படிக்கு அவர்களுக்கு பெரிய வாக்குத்தத்தம் கொடுத்தார். ஒரு மனுஷகுமாரன் அவர்களையும் அவர்கள் சந்ததியாரையும் பரதீசுக்கு திரும்ப கொண்டு வருவார் என்கிற சந்தோஷமான செய்தியை அவர்களுக்கு அறிவித்தார். அது என்னவென்றால், கர்த்தர் ஆதாமையும் ஏவாளையும் வஞ்சித்த சர்ப்பத்துடனே சொன்னதாவது, உனக்கும் ஸ்திரீக்கும் உன் சந்ததிக்கும் அவள் சந்ததிக்கும் பகையை உண்டாக்குவேன். இவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். இந்த வார்த்தை ஆதித்தாய் தகப்பன்மார்க்கும் அவர்கள் சந்ததியாருக்கும் வெகு பிரியமான நல்ல செய்தியாயிருந்தது. அவர்கள் இதை தங்கள் பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் கூறினார்கள். பராபரனாகிய கர்த்தர் தம்முடைய வார்த்தையை கேட்காமல் பாவத்தில் மூழ்கி கிடந்த மனிதரை ஜல பிரளயத்தினால் நிர்மூலமாக்கின போது தன்னுடையவர்களுடனே கூட பேழையில் ரட்சிக்கப்பட்ட நோவா ஒருவன் மாத்திரம் வாக்குத்தத்தத்தின் வார்த்தையை விசுவாசித்தான். அவன் அதை தன் குமாரருக்கு அறிவித்து மனுபுத்திரரை ரட்சிப்பதற்காக பராபரன் நியமித்திருந்த மனுஷகுமாரன் சேமுடைய சன்னதியில் தோன்றுவார் என்று சொன்னான். ஏனெனில் சேமுடைய பராபரனாகிய கர்த்தர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று அவன் பராபரனுடைய நாமத்தில் தன் குமாரருக்கு சொன்ன வார்த்தையின் அர்த்தம் இதுதான். நோவாவின் சந்ததியாரும் உலகமெங்கும் பரவி தங்கள் பராபரனாகிய கர்த்தரை மறந்து பொய் தேவர்களை வணங்கத் தொடங்கினார்கள். அப்போது நம்முடைய பராபரனாகிய கர்த்தர் மறுபடியும் இரக்கம் கொண்டு சேமுடைய சந்ததியில் தோன்றிய ஆபிரகாமை தெரிந்து கொண்டு சர்வலோகத்தையும் பாவக்கேட்டிலிருந்து ரட்சிப்பதற்கான தம்முடைய சித்தத்தை அவனுக்கு வெளிப்படுத்தி சொன்னதாவது, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை மேன்மையாக்குவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிப்பவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உன் நிமித்தம் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். இவ்வாறு அவன் வித்தினால் முழு உலகத்தையும் பாவக்கேட்டிலிருந்து மீட்பதற்கான தமது சித்தத்தை வெளிப்படுத்தினார். ஆபிரகாமுக்கு பின் இந்த வாக்குத்தத்தம் அவன் குமாரனாகிய ஈசாக்குக்கும் கொடுக்கப்பட்டது. பிதாக்கள் அவருடைய நாளை காண ஆசையாயிருந்தார்கள், கண்டும் சந்தோஷப்பட்டார்கள். யாக்கோபு மரணமடையும் முன் தன் குமாரரை அழைத்து அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் விசேஷித்த ஆசீர்வாதத்தை சொன்னான். அவன் யூதாவுக்கு சொன்னதாவது, யூதா சிங்கக்குட்டியானவன், என் மகனே, நீ இறை கவர்ந்து கொண்டு உயர்ந்தாய். சமாதான கர்த்தர் வருமட்டும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை. நியாயம் கற்பிக்கிறவன் அவன் பாதங்களை விட்டு ஒளிவதும் இல்லை. ஜனங்கள் அவரிடத்தில் சேருவார்கள் என்றான். கர்த்தருடைய வசனத்தின் மேல் கவனமாயிருந்தவர்கள் எல்லாரும் யூதா கோத்திரத்திலிருந்து வரப்போகிற இந்த சமாதான கர்த்தருக்கு எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். இப்படி அநேக வருடங்கள் கடந்தன. அப்போது கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய மோசே எழும்பி ஆபிரகாமின் சந்ததியாரை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணி அவர்களுக்கு பராபரனுடைய நியாய பிரமாணத்தை கொடுத்தான். மோசேயும் தன் மரணத்திற்கு முன்பே பராபரனுடைய பிள்ளைகள் எல்லாரும் எதிர்பார்த்தவரை குறித்து, உன் தேவனாகிய கர்த்தர் என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை உனக்காக உன் நடுவே உன் சகோதரரிலிருந்து எழும்ப பண்ணுவார். அவருக்கு செவி கொடுப்பீர்களாக. என் வார்த்தைகளை அவர் பேசும்படி அருளுவேன் என்று சொன்னார் என்றான். ஆபிரகாமின் சந்ததியும் யூதா கோத்திரத்தானுமாகிய ஈசாயின் குமாரன் தாவீது இஸ்ரவேல் ஜனத்தின் ராஜாவாய் இருந்த காலத்தில் கர்த்தர் பெரிய வாக்குத்தத்தத்தை அதிக தெளிவாய் வெளிப்படுத்தினார். தாவீது கர்த்தருக்கு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்றிருந்தான். ஆனால் கர்த்தர் நாத்தான் தீர்க்கதரிசியை கொண்டு அவனுக்கு சொன்னதாவது, நான் வாசமாயிருக்கத்தக்க ஆலயத்தை நீ எனக்கு கட்டுவாயோ? உன் நாட்கள் நிறைவேறி நீ உன் பிதாக்களோட நித்திரை பண்ணும்போது நான் உனக்கு பின்பு உன் சொந்த பிள்ளையாய் பிறப்பவனை எழும்ப பண்ணி அவன் ராஜ்யத்தை நிலைத்திருக்க செய்வேன். அவன் என் நாமத்திற்கென்று ஒரு ஆலயத்தை கட்டுவான். அவன் ராஜ்யத்தின் சிங்காசனத்தை என்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன். நான் அவனுக்கு பிதாவாய் இருப்பேன், அவன் எனக்கு குமாரனாய் இருப்பான் என்பது. அது முதற்கொண்டு தாவீதும் மற்ற சங்கீதக்காரரும் தாவீதின் குமாரன் எனப்பட்ட
வரப்போகிற இந்த ராஜாவை குறித்து பாடினார்கள். தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அவரை குறித்து தீர்க்கதரிசனம் சொன்னார்கள். ஏசாயா முதலிய தீர்க்கதரிசிகள் கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து உரைத்தவை. ஏசாயா தீர்க்கதரிசி ஆவியினால் கிறிஸ்துவின் பிறப்பை கண்டு, இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள் என்றும், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்திற்கும் அதன் சமாதானத்துக்கும் முடிவில்லை என்றும் உரைத்தான். மீகா தீர்க்கதரிசி தாவீதின் குமாரனானவர் பிறக்கப் போகிற இடத்தை குறித்து சொன்னதாவது, எப்பிராத்தா உள்ள பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் எனக்காக உன்னிலே இருந்து புறப்படுவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது என்றான். எரேமியா தீர்க்கதரிசி அவர் எங்கள் நீதியாயிருக்கிற கர்த்தர் என்றான். எசேக்கியேல் தீர்க்கதரிசி அவரை ஒரே மேய்ப்பன் என்று அழைத்தான். அவருடைய நித்திய ராஜ்யத்தை பற்றி முன்னறிவித்தான். சகரியா தீர்க்கதரிசி எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார், அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாயிருக்கிறார் என்று அவர் தாவீதின் தலைநகராகிய எருசலேமில் பிரவேசிப்பதை முன்னறிவித்தான். தாவீதின் குமாரனானவர் பிறப்பதற்கு ஏறக்குறைய 400 வருடங்களுக்கு முன் இருந்த கடைசி தீர்க்கதரிசியாகிய மலாக்கி, இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன், அவன் எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான். அப்பொழுது நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையின் தூதனுமானவர் தம்முடைய ஆலயத்துக்கு தீவிரமாய் வருவார், இதோ வருகிறார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். தீர்க்கதரிசிகள் எல்லாரும் சொன்ன மகிமையுள்ள தீர்க்க தரிசனங்கள் இன்னும் அநேகம் உண்டு. அவர்கள் நமக்கு சொல்லுவது என்னவென்றால், எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது என்பதே. நீதாக்கள் மூன்றாம்
காபிரியேல் தூதனுடைய அறிவிக்குதல். 6ஆம் மாதத்திலே காபிரியேல் என்னும் தூதன் கலிலேயாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊரில் தாவீதின் வம்சத்தான் ஆகிய யோசேப்பு என்கிற பெயருடைய ஒருவனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகையினிடத்திற்கு தேவனாலே அனுப்பப்பட்டான். அந்த கன்னிகையின் பெயர் மரியாள். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்து கொண்டிருந்தாள். தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார். அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவிராது என்றான். அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படி ஆகும்? கணவனை அறியேனே என்றாள். தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும். ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்த குழந்தை தேவனுடைய குமாரன் எனப்படும். இதோ உனக்கு உறவினளாகிய எலிசபெத்தும் தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கர்ப்பம் தரித்திருக்கிறாள். மலடி எனப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றான். அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது என்றாள். அப்பொழுது தேவதூதன் அவளிடத்திலிருந்து போய்விட்டான். ஏன் ஆத்மா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது? ஏன் ஆவி என் ரட்சகராகிய பராபரனால் களைக்கொண்டிருக்கிறது? ஏனெனில் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இது முதல் எல்லா ஜாதிகளும் என்னை பாக்கியவதி அதேனென்றால் வல்லமையுடையதானவர் மகிமையானவர்களே எனக்கு செய்தார். அவருடைய இரக்கம் தலைமுறை தலைமுறையாக அவருக்கு பயந்தவர்கள் தம்முடைய கையினால் பேலன் செய்தார். பெருமையுள்ளவர்களை அவர் பலவான்களை ஆசனத்தை வேட்டு தள்ளி தாழ்மையானவர்களை அவர் பசித்தவர்களை நன்மைகளே நாள் நேரப்பி அவர் நம்முடைய பிதாக்களோடு சொன்னதின்படியே ஆபிரகாமுக்கு அவன் வித்துக்கோ என்றென்றைக்கு இரக்கம் செய்ய நினைப்பதற்காக தம்முடைய தாசனாகிய இஸ்ரவேலை கை தூக்கி பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவியானுக்கும் மகிமை உண்டாவதாக. இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களும் இருக்கிற இந்த நாளுக்கு என்று குறிக்கப்பட்டிருக்கூடிய சுவிசேஷ பகுதியை வாசிக்க கவனமாய் கேட்போம். அது லூக்கா என்பதில் எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம்
முதல் 14 வசனங்களை வாசிக்க கவனமாக கேட்போம். லூக்கா 2வது அதிகாரம் முதல் 14 வசனங்கள். அந்நாட்களில் உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று அகுஸ்தராயினால் கட்டளை பிறந்தது. சிரியா நாட்டிலே சிரேனி என்பவன் தேசாதிபதியாக இருந்தபோது இந்த முதலாம் குடிமதிப்பு உண்டாயிற்று. அந்தபடி குடிமதிப்பு எழுதப்படும்படிக்கு எல்லாரும் தங்கள் ஊருக்கு போனார்கள். அப்போது யோசேப்பும் தான் தாவீதின் வம்சத்தானும் குடும்பத்தனமாய் இருந்தபடினாலே தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டு கர்ப்பவதியான மரியாளுடனே குடிமதிப்பு எழுதப்படும்படிக்கு கலிலேயா நாட்டில் உள்ள நாசிரேத்திலிருந்து யூதேயா நாட்டில் உள்ள பெத்லகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனான். அவ்விடத்திலே அவர்கள் இருக்கையில் அவளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. அவள் தன் முதல் பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவளுக்கு இடமில்லாதபடியினால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னிலையிலே கிடத்தினாள். அப்போது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியிலே தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையிலே கர்த்தருடைய தூதன் அவளிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன். இந்த கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளை துணிகளில் சுற்றி முன்னிலையில் கிடைத்திருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். அந்த சனமே பரமசேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள் என்பது. ஜனத்துக்கும் பெரிய நன்மையாய் வரும் மகிழ்ச்சியை கழிப்புடன் நான் கூறும் சுவிசேஷகன். இன்றுங்கள் கர்த்தரானவர் மெசியா உங்கள் இரட்சகர் தாவீதின் ஊரில் திக்கில்லான் ரட்சிப்புக்காக பிறந்தார். மனிதர் பெரிரு
நாம் தொடர்ந்து ஆண்டோடு நாம் மையப்படும்படி 32வது ஞானப்பாடலை பாடுவோம். ஞானப்பாடலின் 32 அறுப்பு இருக்கும் போல் மகிழ்ந்த பாடுங்கள், நம்மை ஆற்றும் நன்மை இம்மையுள்ள முனையிலே அப்பா சூரியன் அந்தன்மை விளங்கும் பிள்ளையே, ஆதி அந்தமே ஆதி அந்தமே. 32வது ஞானப்பாடலின் 4 கவிகளையும் பாடுவோம். அரும்பிருக்கும் போல் மகிழ்ந்து பாடுங்கள், நம்மையாற்றும் நன்மை முன்னணியிலே, சூரியன் தன்மை விளங்கும் பிள்ளையே, ஆதி அந்தமே ஆதி அந்தமே. தெய்வீக பிள்ளையே, அன்புள்ள இயேசுவே, உம்மால் கழிக்க என் நெஞ்சை தேற்றுமே, என்னை ஆதரிக்க நான் உம்மை ஆண்டினேன், என்னை சேருவே என்னை சேருவே. பிதாவின் தயவோ குமாரன் பட்சமோ கோபத்தை கழிக்கும் நாம் கேட்டும் தீங்கிலா, ஆனாலும் வெட்கதிக்கும் வழியை ஆண்டவர் உண்டு பண்ணினார் உண்டு பண்ணினார். மெய்யாய் மகிழவே வாழ்வீது மோட்சமே, அங்கே வானோர் பாடும் சங்கீதம் இன்பமே, ராஜாவின் ஊரில் ஆடும் அணிகள் ஓசையே, வாவா மோட்சமே வாவா மோட்சமே. நம்முடைய பிதாவாகிய கடவுளிடத்திலிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்தும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமேன். ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். வாரும் பரிசுத்த ஆவியானவரே, உம்மை விசுவாசிக்கிற எங்கள் நெஞ்சை நிரப்பி அன்பின் தீயை மூட்டி அருளும். பற்பல மொழிகள் மூலமாக பற்பல இனங்களை விசுவாச ஒருமைக்குள் குடிச்சத்துக்கு தேவரே, எங்களுடைய பசுத்த வசனத்திலே பசுத்தமாக்கிலும் வசனமே சத்திய சுவாமி. கிறிஸ்து பிறந்த இரவு ஆலய ஆராதனைக்காக கொடுக்கப்பட்டிருக்கூடிய தியான பகுதி, அது எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 23ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 23ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்போது தாவீதுக்கு ஒரு நீதி உள்ள கிளை எழும்ப பண்ணுவேன், அவர் ராஜாவாய் இருந்து ஞானமாய் ராஜரிகம் பண்ணி பூமியிலே நியாயத்தின் நீதியை நடப்பிப்பார். அவர் நாட்களில் யூதா ரட்சிக்கப்படும், இஸ்ரவேல் சுகமாய் வாசம் பண்ணும். அவருக்கு இடும் நாமம் நமது நீதியாயிருக்கிற கர்த்தர் என்பது. நம் ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். வாரும் பரிசுத்த ஆவியானவரே, உம்மை விசுவாசிக்கிற எங்கள் நெஞ்சை நிரப்பி அன்பின் தீயை மூட்டிடுறோம். பற்பல மொழிகள் மூலமாக பற்பல இனங்களை விசுவாச ஒருமைக்குள் குடிச்சது தேவரீர். எங்களுடைய பசுத்த வசனத்திலே பசுத்தமாக்கிய வசனமே சத்திய சுவாமி. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமான திருச்சபையாரே, எந்த திருச்சபையிலும் இல்லாத ஒரு ஆலய ஆராதனை, கிறிஸ்து பிறந்த இரவு ஆலய ஆராதனை நமது பாரம்பரியத்தில் மட்டும்தான் அது கடைபிடிக்கப்படுகிறது. மிக அருமையாக நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்ட ஒரு நல்ல ஒரு ஆலய ஆராதனை. இந்த நாளிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற செய்தி, இயேசு பாலகன் ராஜாவாக ஆளப்போகின்றார். அதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற செய்தி. நியாயம் விளங்க பண்ணும் நீதி என்று சொல்லப்படுகிறது. நியாயம் விளங்க பண்ணும் நீதி. அவர் நீதியையும் நியாயத்தையும் நடப்பிப்பார், நியாயத்தையும் நீதியும் செய்வார். முதலாவது காரியம் சொல்கிறது, நியாயத்தையும் நீதியும் நடப்பிப்பார், நியாயத்தையும் நீதியும் செய்வார். நாம் என்ன சொல்லுவது? நாம் என்ன சொல்கிறோம்? எப்பொழுதும் நீதி நியாயம் என்று சொல்கின்றோம்.
நீதி நியாயமா நடந்துக்கோ அப்படின்னு சொல்லுகிறோம். இதைதான் சங்கீதங்கள் புத்தகம் 97வது சங்கீதம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, மேகமும் மந்தாரமும் அவரை சூழ்ந்து இருக்கிறது, நீதியும் நியாயமும் அவருடைய சிங்காசனத்தின் ஆதாரம். மேகம் மந்தாரம் அவரை சூழ்ந்து இருக்கிறது, நீதியும் நியாயமும் அவருடைய சிங்காசனத்தின் ஆதாரம் என்று சொல்லப்படுகிறது. அவருக்கு இடக்கூடிய பெயர் என்று சொல்லி 6வது வசனம் சொல்கிறது. எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 23வது அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்கிறது, அவருக்கு இடக்கூடிய நாமம் நீதியா இருக்கிற கர்த்தர் என்பது. நீதியா இருக்கக்கூடிய கர்த்தர், பாரபட்சம் பார்க்கிறவர் அல்ல, ஓர வஞ்சனை செய்யக்கூடியவர் அல்ல, நீதியா இருக்கக்கூடிய கர்த்தர். சில தங்களுடைய பிள்ளைகளுக்கு இப்படி பெயர் வைப்பார்கள், நீதிராஜ், நீதிதாசன், நீதி அரசன் என்று சொல்லி அவர்களுக்கு இந்த நீதி என்று சொல்லக்கூடிய பெயரை வைப்பார்கள். சங்கீதங்கள் புத்தகம் 48ஆம் சங்கீதம் 10வது வசனத்துல நான் வாசிக்கும் போது, தேவனே உமது நாமம் விளங்குறது போல உமது புகழ்ச்சியும் பூமியின் கடையாதரங்கள் பரியந்தமும் விளங்குகிறது, உமது வலது கரம் நீதியால் நிறைந்திருக்கிறது. உமது வலது கரம் நீதியால் நிறைந்திருக்கிறது. அதனாலதான் நீதிமன்றங்களில் நீதி தேவதை என்று சொல்லக்கூடிய ஒரு பொம்மை வைத்திருப்பார்கள். அவருடைய கைகளிலே தராசு வைக்கப்பட்டிருக்கும். அந்த தராசை இடது கையில் பிடித்து கொண்டு வலது கையை உயர்த்தி கொண்டிருக்கும். இப்படிப்பட்ட நீதி செய்யக்கூடிய ஆண்டவர் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அவருடைய பெயர் நீதி. ஒருவேளை இந்த நாட்களில் உனக்கு நீதி கிடைக்கவில்லையா, பிறந்திருக்கக்கூடிய கிறிஸ்து பாலகன் உனக்கு நீதி வழங்குவார். அவர் நீதி நியாயம் வழங்குவார் என்று எப்போது சொல்லப்படுகிறது என்று சொன்னா, 2 ராஜாக்கள் புத்தகம் 24வது அதிகாரம் 17வது வசனத்துல வாசித்தால், 2 ராஜாக்கள் 24வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசித்தால், நேபுகாத் நேச்சாருடைய காலத்துல யோசியாவின் குமாரனாகிய மத்தானியாவை தேர்ந்தெடுத்து கொண்டு அவனை அரசனாக நியமித்து அவனுக்கு சிதேக்கியா என்று சொல்லக்கூடிய ஒரு பெயர் வழங்கப்படுகிறது. சிதேக்கியா, யோசியாவின் குமாரன் மத்தானியாவை தேர்ந்தெடுத்து கொண்டு அவனை அரசனாக வைத்துக்கொண்டு அவனுக்கு சிதேக்கியா என்று சொல்லக்கூடிய ஒரு புது பெயர் கொடுக்கின்றார்கள். சிதேக்கியா என்று சொன்னால் என்ன அர்த்தம் என்று சொன்னால், ஆண்டவரே நீதி என்று சொல்லிக்கூடிய பெயர். ஆண்டவரே நீதி என்று சொல்லி அதற்கு பெயர் வழங்கப்படுகிறது. சரி, இந்த நாளில் நாம் கேட்க வேண்டும் என்று சொன்னால், எது நீதி? எது நீதி? காத்து கொள்வது நீதி என்று சொல்லப்படுகிறது. ஆதியாகமம் புத்தகம் 30வது அதிகாரம் 33வது வசனம். ஆதியாகமம் 30:33 இனிமேல் அப்படியே இனிமேல் என் சம்பளமாகிய இவற்றை நீ பார்வையிடும் போது என் நீதி விளங்கும், புள்ளியும் வரியும் இல்லாத வெள்ளாடுகளும் கருப்பான செம்மறி ஆடுகளும் என் வசத்தில் இருந்தால் அவையெல்லாம் என்னால் திருடி கொள்ளப்பட்டவையா எண்ணப்படும் என்றான். இது யாக்கோபும் லாபானும் செய்து கொண்ட ஒப்பந்தத்துல கர்த்தருடைய நீதி என்று சொல்வது காத்து கொள்ளுதல், காத்து கொள்வதை குறித்து சொல்லப்படுகிறது. 2வது காரியம், எது நீதி என்று சொன்னா, கடவுள் மனிதனிடம் எதிர்பார்ப்பது. ஆதியாகமம் புத்தகம் 18வது அதிகாரம் 19வது வசனம். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கு தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றான். கடவுள் சொல்வது நீதி செய்யக்கூடிய ஆண்டவர். அந்த நீதி செய்யக்கூடிய ஆண்டவர் என்ன செய்கின்றாரா? காத்து கொள்கின்றார், மனிதனிடத்திலிருந்து எதிர்பார்க்கின்றார். 3வது காரியம் சொல்லுகிறது, மன்னிப்பது என்பது கடவுளுடைய நீதி. மன்னிப்பது என்பது கடவுளுடைய நீதி. சங்கீதங்கள் புத்தகம் 103வது சங்கீதம் 17வது வசனம். கர்த்தருடைய கிருபையோ அவர்களுக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவருடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியா என்றென்றைக்கும் உள்ளது. கர்த்தருடைய நீதி என்பது மன்னிப்பது. முதலாவது காத்து கொள்வது, கடவுள் மனிதனிடம் எதிர்பார்ப்பது, 3வது மனிதனை மன்னிப்பது. 4வது காரியம் சொல்கிறது, ஆபகுக்கு புத்தகம் 1 அதிகாரம் 12வது வசனத்துல வாசித்தா, கர்த்தாவே நீர் பூர்வ காலம் முதல்
என் தேவனும் என் பரிசுத்தமானவர் அல்லவா? நாங்கள் சாவதில்லை. கர்த்தாவே நியாய தீர்ப்பு செய்ய அவனை வைத்தீர், கன்மலையே தண்டனை செய்ய நீர் நியமித்தீர். ஆபகுக்கு 1 அதிகாரம் படி. கடவுளுடைய தண்டனையும் நீதியும். கடவுள் தண்டனை கொடுக்கக்கூடியவர், அதே நேரத்தில் நீதி செய்யக்கூடிய ஒரு ஆண்டவர். வெளிப்படுத்தின விசேஷம் 15 அதிகாரம் 3-4 வசனங்கள் சொல்கிறது, அவர்கள் தேவனுடைய ஊழியக்காரனாகிய மோசேயின் பாட்டையும் ஆட்டுக்குட்டியுடைய பாட்டையும் பாடி, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, தேவனுடைய கிரியைகள் மகத்துவமும் ஆச்சரியமானவைகள், பரிசுத்தவான்களுடைய ராஜாவே, கர்த்தருடைய வழிகள் நீதியும் சத்தியமானவைகள். 4வது வசனம், கர்த்தாவை யார் உமக்கு பயப்படாமலும் உமது நாமத்தை மகிமைப்படுத்தாமலும் இருக்கலாம்? தேவரே ஒருவரே பரிசுத்தர், எல்லா ஜாதிகளும் வந்து உமக்கு முன்பாக தொழுது கொள்வார்கள், உம்முடைய நீதியான செயல்கள் வெளியரங்கமாயின என்றார்கள். கடவுளுடைய கிரியைகள் நீதியை செய்கின்றது. எது கடவுளுடைய நீதி? காத்து கொள்ளுதல், மனிதனிடத்தில் எதிர்பார்ப்பது, மன்னிப்பது, தண்டனை கொடுப்பது, கர்த்தருடைய கிரியைகளை செய்வது. இந்த காரியத்தை தான் சொல்கிறது கடவுளுடைய நீதி, நியாய விளங்க பண்ணக்கூடிய ஒரு நீதி. 2வது காரியம் சொல்கிறது ரட்சிப்பை அருளக்கூடிய நீதி, ரட்சிப்பை கொடுக்கக்கூடிய நீதி. 6வது வசனத்தை நாம் வாசித்தா அந்த ரட்சிப்பு வரக்கூடிய நீதியை குறித்து சொல்லப்படுகிறது. அவர் நாட்களில் யூதா ரட்சிக்கப்படும். கர்த்தருடைய நாட்களிலே யூதா ரட்சிக்கப்படும். அதனாலதான் அவருக்கு கிறிஸ்து என்று சொல்லக்கூடிய ஒரு பெயர் வழங்கப்படுகிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 21வது வசனம், அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களுடைய பாவங்களை நீக்கி அவளை ரட்சிப்பார் என்றான். அவருடைய பெயர் கிறிஸ்து. லூக்கா எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 31வது வசனத்தில் வாசித்தால், இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 21வது வசனத்துல, பிள்ளைக்கு விருத்த சேதனம் செய்யப்படும் நாளிலே பிள்ளைக்கு விருத்த சேதம் பண்ணப்பட வேண்டிய 8ஆம் நாளிலே, அது கர்ப்பத்தில் உற்பவதற்கு முன்னே தேவனால் சொல்லப்பட்டபடியே அதற்கு இயேசு என்று பெயரிட்டார்கள். அவர் தமது ஜனங்களுடைய பாவங்களை நீக்கி அவளை ரட்சிக்கின்றார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 31வது வசனத்தில் நாம் ஏற்கனவே வாசித்தோம், இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏன் என்பதை நாளை தினத்தில் நாம் பார்க்க போகின்றோம். 2வது காரியம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 11வது வசனத்தில் தேவதூதனால் சொல்லப்பட்ட ஒரு செய்தி. இயேசு என்று பெயரிடுவாயாக. இயேசு என்ற பெயர் அவருக்கு விடப்பட்டது, தேவதூதனால் சொல்லப்பட்டது. இந்த நாளில பாடப்பட்ட ஆரம்ப கீதத்துல உங்களுக்கு இரட்சகர் பிறந்தார் அல்லேலூயான்னு சொல்லி பாடணும். உங்களுக்கு ஒரு பாலகன் பிறந்தார் அல்லேலூயான்னு சொல்லி பாடினோம். பாடல்கள் பாடும்போது ஈசாயின் வேரி நின்று என்று சொல்லக்கூடிய பாடலில் 3வது கவி சொல்லுகிறது, மனிதனால் இப்போ பிறந்த தேவ பிள்ளை இரட்சகர் அல்லோ. ரட்சிப்பை அருளக்கூடிய நீதி, விடுதலை அருளக்கூடிய நீதி. நாம் எந்த நிலையில் இருந்தாலும் அவர் நம்மை ரட்சிப்பார். அன்றைக்கு சிறையிலிருந்து விடுதலை, அது ரட்சிப்பாக அவளுக்கு காட்டப்பட்டது. இன்று பாவ சிறையிலிருந்து நமக்கு விடுதலை, அது ரட்சிப்பு என்று சொல்லப்படுகிறது. முதலாவது காரியம் நீதியையும் நியாயத்தையும் விளங்க பண்ணும் நீதி. 2வது ரட்சிப்பை அருளக்கூடிய நீதி. 3வது காரியம் சொல்லுகிறது பயமின்றி வாழக்கூடிய வாழ்க்கை, பயமின்றி வாழ செய்யக்கூடிய நீதி. இஸ்ரவேல் சுகமாய் வாசம் பண்ணும். இஸ்ரவேல் பயமின்றி குடியிருக்கும். சுகமா இருக்கணும், பயமின்றி இருக்கணும். மேய்ப்பருக்கு அறிவிக்கப்பட்ட செய்தி இதுதான். என்ன செய்தி?
பயப்படாதிருங்கள். இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கின்றேன். பயப்படாதிருங்கள். இந்த புதிய ஏற்பாட்டு புத்தகத்துல இந்த கிறிஸ்து பிறப்பினுடைய காலத்துல அநேக நேரங்களிலே நாம் கேட்பது பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள். சகரியாவுக்கு சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 30வது வசனத்தில் வாசித்தா அப்பொழுது சொல்லப்படக்கூடிய ஒரு வார்த்தை, மரியாளே பயப்படாதே, மரியாளே பயப்படாதே. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 20வது வசனத்தில் வாசித்தா யோசேப்பே பயப்படாதே. யோசேப்புக்கு ஒரு பயம். ஆங்கில வேத புத்தகத்தில் வாசித்தா fear not, ஐயப்படாதே என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசித்தால் மேய்ப்பர்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை பயப்படாதிருங்கள். சகரியாவுக்கு பயப்படாத, மரியாளுக்கு பயப்படாத, யோசேப்புக்கு பயப்படாத, மேய்ப்பர்களுக்கு பயப்படாதே. இப்படி பயப்படாதே 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 என்று சொன்னா ஏன் சொல்லப்படுகிறது? காரணம் என்ன? முதலாவதாக பயம் என்பது எப்பொழுது வேதத்திலே சொல்லப்படுகிறது? ஆதியாகமம் புத்தகம் 3வது அதிகாரம் 10வது வசனத்தை எடுத்து வாசித்தால் அதற்கு ஆதாம், நான் தேவருடைய சத்தத்தை தோட்டத்தில் கேட்டு நான் நிர்வாணியாய் இருப்பதினால் பயந்து ஒளிந்து கொண்டேன் என்றான். நான் தேவருடைய சத்தத்தை தோட்டத்தில் கேட்டு நான் நிர்வாணியா இருப்பதினால் பயந்து ஒளிந்து கொண்டேன். இன்னைக்கு எப்போ பயம் வருகிறது? பாவத்தின் விளைவு பயம். பாவத்தினுடைய விளைவு முதல்ல வந்தது பயம். கிறிஸ்து பிறப்பினுடைய செய்தியினுடைய முதல் செய்தி என்ன? அந்த பயத்தை நீக்குவது. பயந்த சூழ்நிலையில அந்த பயத்தை நீக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை கொடுக்கப்படுகிறது. நாம் அனைவருக்கும் தெரியும், வெஸ்லி என்று சொல்லக்கூடிய ஒரு திருச்சபை பிதா. அந்த திருச்சபை பிதா ஒரு விடுதியிலே உணவு அருந்திவிட்டு அந்த உணவுக்கு பணத்தை கொடுத்தார். ஆனால் அதில் வேலை செய்யக்கூடியவன் அந்த பணத்தை எடுத்துக்கொண்டு இவருக்கு ரசீது வழங்கவில்லை. தொடர்ந்து அவரை நீங்கள் பணம் கட்டவில்லை, நீங்கள் பணம் கட்டவில்லை, நீங்கள் பணம் கட்டவில்லை என்று சொல்லிக் கொண்டே இருந்தான். ஆனால் நான் பணத்தை செலுத்தி விட்டேன் என்றே சொல்லி இவர் சொல்லிக் கொண்டே இருக்கின்றார். அவன் மீண்டும் மீண்டுமாக கேட்டு வீட்டிற்கு கூட கடிதத்தை அனுப்ப ஆரம்பித்தான். ஒரு நாள் அவர் அந்த கடிதத்தினே கீழே ஒரு வார்த்தை எழுதினார், நியாய தீர்ப்பின் நாளிலே உனக்கு அது தீர்க்கப்படும், நியாய தீர்ப்பின் நாளிலே அது உனக்கு தீர்க்கப்படும் என்று சொல்லி எழுதி மீண்டுமாக அவனுக்கு அனுப்பிவிட்டார். இந்த நாட்களிலே நாம் அனைவரும் நினைப்பது, எனக்கு நீதி இல்லை, நீதி இல்லை, எனக்கு நியாயம் இல்லை என்று சொல்லி சூழ்நிலையில அந்த ரட்சிப்பு அருளக்கூடிய நீதி, பயமின்றி வாழக்கூடிய நீதி, எப்பொழுதும் பயத்தை போக்கக்கூடிய நீதி நமக்கு குழந்தையாக பிறந்திருக்கிறது. அந்த நீதி செய்யக்கூடிய ஆண்டவர், அந்த இயேசு பாலகன் ராஜாவாக நம்மை ஆளப்போகின்றார். வரக்கூடிய ராஜாவை, பாலகனை மேய்ப்பர்களைப் போல நாமும் தரிசிக்க தூய ஆவியானவர் உங்களுக்கு எனக்கு துணை செய்வாராக. ஆமேன். ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். மகா கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, ஆஸ்வதிக்கூடியவரே, இந்த அருமையான நாளுக்காக, உமது கிருபைகளுக்காக, இரக்கத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். நீதி செய்யக்கூடிய ஆண்டவர் எங்களுக்காக பிறந்திருக்கின்றீர். அது நியாயத்தை விளங்க செய்யக்கூடிய நீதியாக, பயத்தை போக்கக்கூடிய நீதியாக, எங்களை மீட்கக்கூடிய ஒரு நீதியாக இருப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம். நீதி செய்யக்கூடிய ஆண்டவர் எங்களோடு கூட இடைப்பட வேண்டுமாய்
எங்கள் நாது இயேசு கிறிஸ்துவின் பாதம் கெஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி. ஆமேன். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவுடைய ஐக்கியம் ஆசீர்வாதம் வழி நடத்தலும் சதா காலத்திலும் நம் அனைவரோடும் நமது குடும்பங்களோடும் இன்று சதா காலம் தங்கியிருப்பதாக. ஆமேன். சபையாருக்கு அறிவிக்க வேண்டிய காரியங்கள். இன்று ஆன்லைன் மூலமாக கர்த்தரை ஆராதித்த அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கு நன்றி. 25ஆம் தேதி நாளை காலை 5:30 மணிக்கு ஆலய ஆராதனை நடைபெறும். 29ஆம் தேதி இந்த ஆண்டினுடைய கடைசி ஞாயிறு காலை 8:30 மணிக்கு ஆலய ஆராதனை நடைபெறும். வரக்கூடிய 31ஆம் தேதி புத்தாண்டு துவக்க ஆலய ஆராதனை இரவு 11:45 மணிக்கு வாக்குத்தத்தத்துடன் கூடிய ஆலய ஆராதனை நடைபெறும். 1ஆம் தேதி ஜனவரி மாதம் வருஷ பிறப்பு பண்டிகை காலை 8:30 மணிக்கு நடைபெறும். அனைத்து காரியங்களுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். நாம் தொடர்ந்து ஆண்டோடைய நாம் மையப்படும்படி 55வது கீர்த்தனை பாடுவோம். கீர்த்தனை எண் 55. அற்புதம் பாரீர் ஓர் அதிசயம் கேளீர், தற்பரன் மனிதனானார் அற்புதம் பாரீர் என்ற 55வது கீர்த்தனையை பாடுவோம். அற்புதம் பாரீர் ஓர் அதிசயம் கேளீர், அற்புதம் பாரீர் ஓர் அதிசயம் கேளீர், தற்பரன் மனிதனானார் அற்புதம் பாரீர், தற்பரன் மனிதனானார் அற்புதம் பாரீர். உற்பவித்தனர் தேவதேவனானவர், உற்பவித்தனர் தேவதேவனானவர், கற்பில் சொந்த கண்ணீடம் உற்பவித்தனர், கற்பில் சொந்த கண்ணீடம் உற்பவித்தனர். மாட்டகத்திலே சிறு நாட்டுப்புறத்திலே, மாட்டகத்திலே சிறு நாட்டுப்புறத்திலே, தேட்டமுடன் நாட்டம் கொண்ட மாட்டகத்திலே, தேட்டமுடன் நாட்டம் கொண்ட மாட்டகத்திலே, பாலனாயினார் பரமஜோதியாயினார், பாலனாயினார் பரமஜோதியாயினார், காலம் வந்த போது கர்த்தர் பாலனாயினார், காலம் வந்த போது கர்த்தர் பாலனாயினார். காவலத்திலே சிங்காரவனத்திலே, காவலத்திலே சிங்காரவனத்திலே, பாவக்கனியை தாவி புசித்த காவலத்திலே, பாவக்கனியை தாவி புசித்த காவலத்திலே, புரிந்த வீணைக்காய் எங்கே தொடர்ந்த மாளிகாய், புரிந்த வீணைக்காய் எங்கே தொடர்ந்த மாளிகாய், புவியில் ஏழை பிள்ளையான புரிந்த வீணைக்காய், புவியில் ஏழை பிள்ளையான புரிந்த வீணைக்காய், நீர் கொண்ட பாசத்தால் நீர் கொண்ட பாசத்தால் என்னை கொண்ட நேசத்தால், நிறைந்த மகிமை துறந்து வந்தீர் கொண்ட பாசத்தால், நிறைந்த மகிமை துறந்து வந்தீர் கொண்ட பாசத்தால், வல்லவா சுவாமி உம்மை கொள்ளுமோ பூமி, வல்லவா சுவாமி உம்மை கொள்ளுமோ பூமி, எல்லாம் உந்தன் செயலல்லவோ வல்லவா சுவாமி, எல்லாம் உந்தன் செயலல்லவோ வல்லவா சுவாமி. நாம் படைத்திருக்கக்கூடிய காணிக்கைகளுக்காக நம் ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். மகா கிருபையும் இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, நீர் இந்த உலகத்துக்கு ஈவாய் கொடுக்கப்பட்டதைப் போல ஆண்டவராகிய உமது பெரிய ஈவுக்காக நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். உமது கரத்திலிருந்து பெற்றுக்கொண்ட நன்மைகள் ஏராளம் ஆண்டவரே, அவைகளை நாங்கள் உமக்கென்று நாங்கள் தருகின்றோம். இந்த காணிக்கைகளையும் படைத்தக்கூடிய அருமையான மக்களுடைய இருதயத்தினுடைய விருப்பங்களை ஏற்றுக்கொண்டு ஆஸ்வத்து வழிநடத்துமாய் நான் இயேசு கிறிஸ்துவின் பாதம் கெஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி. ஆமேன். தொடர்ந்து ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். பரமபிதாவாகிய பராபரனே,
தேவரீர் உமது ஒரே பேரான குமாரன் மனிதனாக பிறந்த இந்த ராத்திரியிலே நாங்கள் சந்தோஷமாக கொண்டாடுபடி எங்களுக்கு மறுபடியும் சமயம் கட்டளையிட்டதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் எங்கள் ரட்சிப்புக்கென்று இவ்வுலகத்தில் அவதரித்த அவரை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்ளவும், அவர் உலகத்தை நியாயந்தீர்க்க வரும்போது பயமில்லாமல் பூர்ண சந்தோஷத்தோடு அவரை தரிசிக்க எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று அது நேசகுமாரனாக நாத இயேசு கிறிஸ்துவின் பாதம் கெஞ்சி மண்டாடுகிறோம் சுவாமி. ஆமீன். பரமண்டலத்தின் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலே செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. அன்றல் அப்பத்தை என்று தாரும், என் கடல் நாளைக்கு நாம் மன்னிக்கிற போல நிப்பாட்டுகளை மன்னியும், எங்கள் சோதனைக்கு பிரவேசிக்கப்படாதரும் தீர்ந்து ரட்சத்துக்கொள்ளும் ராஜ்யம் வல்ல மகிமையும் என்ன நினைக்க முடியல சுவாமி. ஆமீன். கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தரானவர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பாராக. கர்த்தரானவர் தம்முடைய திருமுகத்தை உன்மேல் பிரகாசிக்க செய்து உன் பேரில் கிருபை உள்ளவராயிருப்பாராக. கர்த்தரானவர் தம்முடைய திருமுகத்தை உன்மேல் ஏறெடுத்து உனக்கு சமாதானம் தந்தருளுவாராக. இந்த ஆராதனைக்கு நிறைவாக நாம் 309வது ஞானப்பாடலை பாடுவோம். ஞானப்பாடல் 309 ஒப்பில்லாத திரு இரா, இதில் தான் மா பிதா ஏக மைந்தனை லோகத்துக்கு மீட்பராக அனுப்பினது அன்பின் அதிசயமாம் என்ற 309வது ஞானப்பாடலை பாடுவோம். ஜெபம் செய்வோம். எல்லாம் வல்ல கடவுளே, திருவாக்கு மண்ணிடராகி விட்டதனால்
உமது கிருபையின் புதிய ஒளி எங்களுக்கு பிரகாசித்து எதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த ஒளி எங்கள் உள்ளங்கள் விலாசத்தை நாம் வெளிச்சமாகவும் நாங்கள் எங்கள் செய்கைகளினால் அதை வெளிப்படுத்தவும் எங்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று உம்மோடு பரிசுத்தாவினை மன்னிட காசாளுகிறோம். எங்கள் நாதர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்கிறோம். சுவாமி ஆமென். எப்பிராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவின் ஆயிரங்களுக்குள்ளே சிறிதாய் இருந்தாலும் இஸ்ரவேல் ஆளப்போகிற உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று சொல்லி எங்களை ஆளுகை செய்வதற்காக இந்த உலகத்திலே பாலகனாக பிறந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் இன்றென்று இருப்பதாக. ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதிரு. ஆமேன். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானம் கிறிஸ்து இயேசுவிலிருந்த சிந்தையே நம் அனைவரோடும் இன்றென்று இருப்பதாக. ஆமேன். சுவாமி கிருபையாயிரும், கிறிஸ்துவே கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும். ஆமேன். பராபரனுக்கு ஸ்தோத்திரம்.